நம்ம எல்லாருக்குமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. எனக்கு என்னப்பா கெட்ட பழக்கம் இருக்குது? நான் தண்ணி அடிக்கிறதில்ல, தம் அடிக்கிறதில்ல, ஏன் ஒரு பாக்கு கூட போட்டதில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஐ எம் சாரி. உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நீங்களுமே அந்த பழக்கத்தை வச்சுருக்கீங்க. அந்த பழக்கத்தோட பேர் ப்ரோகாஸ்டினேஷன். இது என்ன புது டேர்மாக இருக்குது? ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் ஏன் அந்த பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதோட தமிழாக்கம் தள்ளி போடுறது. இந்த தள்ளி போடுறோட விளைவை பற்றி ராபர்ட்டுங்கிற ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவர்கள்கிட்ட பாடம் எடுத்துகிட்டு இருந்தார். அவங்களுக்கு அது ஒரு செய்முறை விளக்கம் மூலமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அவர் மாணவர்கள் முன்னாடி ஒரு இண்டக்ஷன் அடுப்பும் அதுக்கு மேலே ஒரு பெரிய பாத்திரமும் அதில் ஒரு தவளையும் தண்ணியில் போட்டார். இப்போ அந்த தவளை அந்த தண்ணிக்குள்ளே ஜாலியாக நீந்திகிட்டு இருந்தது. இவர் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இண்டக்ஷன் அடுப்பில் இருக்கக்கூடிய ஹீட்டை 0 இருந்து 40 டிகிரி செல்சியஸுக்கு மாற்றினார். அந்த தவளை கொஞ்சம் அந்த வெகுப்புல நல்லா ஜாலியாக நீந்திக்கிட்டே இருந்தது. அடுத்து அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 80 டிகிரி செல்சியஸுக்கு அந்த ஹீட்டை ஏற்றினார். தவளை இப்போ தன்னோட சக்தியெல்லாம் பயன்படுத்தி அந்த 80 டிகிரி செல்சியஸில் சர்வே ஆகிறதுக்கு தன்னோட முழு சக்தியையும் வெளிப்படுத்துது. அதுக்கடுத்து என்ன பண்ணார்னா 80 டிகிரி செல்சியஸ்லேருந்து 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நல்லா ஹீட் பண்ண ஆரம்பித்தார். இப்போ அந்த தவளையால் எதுவுமே செய்ய முடியல, வெளியே தப்பிக்க முடியல. கொஞ்ச நேரத்தில் அந்த தவளை செத்தே போயிடுச்சு. இப்போ மாணவர்களை பார்த்து ராபர்ட் கேட்டார், நீங்கள் சொல்லுங்கள், தவளை ஏன் செத்து போச்சு? இந்த தவளையை கொண்டது யார் அப்படின்னு கேட்டார். மாணவர்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. ஒரு மாணவன் மட்டும் எழுந்து பதில் சொன்னான். அந்த தவளை நம்மளுக்கு இந்த ஆபத்து நேர போகுதுன்னு 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 80 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் உயரும் போதே அது நினச்சிருந்துச்சுன்னா நிச்சயம் அதால் தப்பிச்சிருக்க முடியும். அது செய்யாம விட்டனால தான் இந்த இடத்துல நம்ம ஜாலியாக சர்வை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தினால தான் 120 டிகிரி செல்சியஸுக்கு அதால் தாக்கு பிடிக்க முடியாமல் செத்தே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பதில் சொன்னால் மாணவன். ராபர்ட்டும் அந்த மாணவரை பாராட்டினார். எப்படி தவளை தனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷன்லேயே நம்மளோட முழு சக்தியை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு கம்ஃபர்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தன்னோட முழு சக்தியை பயன்படுத்திட்டு இருந்தனால தான் அதனால் 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதனால் தாக்குப்பிடிக்க முடியல. மனிதர்களாகிய நாமும் அப்படித்தான். நம்ம இன்றைக்கி இந்த சூழ்நிலை நம்மளுக்கு ஜாலியாக இருக்குது, நாளைக்கு அந்த வேலையை பார்த்துக்கிறோம் தள்ளி போகிறனால தான் நாமளும் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறோம். அப்படி நாளைக்கு எந்த ஒரு செயலையுமே தள்ளி போடாமல் இன்றைக்கே முடிக்கிறது மூலமாக நாம் சந்தோஷமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் அந்த மாணவர்களுக்கு சொல்லி அந்த வகுப்பையும் முடித்தார். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.